நித்யானந்தா ஒரு வழியா கைலாசம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறதா சொல்லணும். சமீபத்துல யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல கைலாசம் எங்க இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்காரு. அதை பார்க்கும்போது இத்தனை நாள் இதுதான் உருட்டின்னு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. திருவண்ணாமலை சார்ந்தவர் தான் நித்யானந்தா. அவர் மேல பல்வேறு பாலியல் தொந்தரவு போன்ற வழக்குகள் இருக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல இவர் மேல பாலியல் தொந்தரவு, ஆள் கடத்தல் போன்ற வழக்குகள்லாம் இருக்குது. அந்த வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. 2010ஆம் ஆண்டு பெங்களூர்ல தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கால அவர் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா ஜாமீன்ல வெளியே வராரு. வெளிவந்தவர் ஆள் அப்ஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல 2019ஆம் ஆண்டு ஒரு தம்பதியினர் அவர் மேல ஆள் கடத்தல் வழக்கு கொடுக்குறாங்க. தன்னுடைய இரு மகள்களையும் சட்டவிரோதமா நித்யானந்தா அவர்கள் அழைத்து சென்றிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போடுறாங்க. ஆனா அந்த கேஸுக்கு கூட நித்யானந்தா அவர்கள் நேரில் ஆஜராகல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. என்னன்னா, நான் ஒரு கைலாசம் என்ற நாட்டை உருவாக்கி இருக்கிறேன், அங்க யார் வேண்டுமானாலும் குடியுரிமை பெறலாம், அதுக்கு கொடி நாணயம் போன்றதை வெளியிடுறாரு. அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த நேரத்துல அந்த கைலாசம் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, ஒரு பக்கம் கடலாலும் மறுபுறம் பனியாலும் சூழப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கைலாசத்துக்கு யாரெல்லாம் வர தகுதியானவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாருனாக்கா, இந்து வாழ்க்கை முறையை பின்பற்றி இருப்பவர்களும், இந்துவாக இருப்பதால் பாதிப்பென ஏற்பட்டு இருப்பவர்களும், அதுக்கப்புறமா இயற்கை பேரிடர் காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அகதியா இருப்பாங்களே அவங்களாம் இங்க வந்து கைலாசத்துல வந்து குடிபெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கைலாசம் எங்க இருக்கு அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க வாங்க, வந்தீங்கன்னாக்கா எங்க நிர்வாகமே உங்களை அழைத்து செல்வாங்க, அதுக்கான முழு செலவும் நாங்களே பார்த்துக்குவோம், உங்களுக்கு வந்து 15 நாட்கள் ஆன்மீக அனுபவத்தை கொடுத்துட்டு உங்களை திரும்பவும் ஆஸ்திரேலியா வந்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாமே பயங்கரமான உருட்டு அப்படின்றது அப்பவே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் எந்த ஒரு அட்ரஸ் கொடுக்க மாட்டாராம். 19 ஆஸ்திரேலியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போதே இது பயங்கரமான பொய் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா இதையும் சில பேர் நம்பி ஆஸ்திரேலியா போயிட்டு அந்த விஷயமும் சோசியல் மீடியால அப்போ பயங்கரமா வைரல் ஆச்சு. சமீபத்துல நித்யானந்தா சார்பாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து கைலாசம் எங்க இருக்குன்றது இப்ப நாங்க ரிவீல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய கைலாசத்துல உணவு இலவசம், இருப்பிடம், அதுக்கப்புறமா மருத்துவம், இது எல்லாமே இலவசம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய கைலாசத்துல ராணுவமோ போலீஸோ இல்ல. அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா வரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சவங்க ஐயோ சூப்பரான இடமே, அந்த இடம் எங்க இருக்கு சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஏங்க வச்சுட்டு தான் சொல்லணும். அப்படி இருக்க நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முழுக்க 149 நாடுகள்ல 108 நாடுகள்ல நித்யானந்தா தன்னார் தொண்டு நிறுவனம் இயங்கி வருது, அதுதான் இப்போ கைலாசம் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டே தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க என்ன சிம்பிளா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப திருவண்ணாமலை எடுத்துக்கோமே, திருவண்ணாமலையில நித்யானந்த மடம் ஒண்ணு இருக்கு, அங்க அதுதான் அவங்க கைலாசம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி 149 நாடுகள்ல 108 நாடுகள்ல நித்யானந்த மடம் எல்லாம் இருக்குது இல்லையா, அதைத்தான் இப்போ அவங்க கைலாசம் சொல்றாங்க. இதை கேட்ட நித்யானந்த ரசிகர்களுக்கு பயங்கர அதிர்ச்சின்ற மாதிரி தான் நிறைய சோசியல் மீடியால மீம்ஸா பார்க்க முடியுது. சரி, இதெல்லாம் ஓகே. அவர் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னார்ல, கைலாசம் ஒரு நாட்டை நான் உருவாக்குறேன், அதுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா அதுக்கு சாத்தியம் தான் சொல்றாங்க. எதனா ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற தீவனை காசு கொடுத்து வாங்கலாம். அப்படி வாங்கிட்டு பிறகு அந்த நாட்டுக்கிட்டே நாங்க இந்த தீவனை நாடா அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அந்த நாடு அவங்களுக்கு சம்மதிச்சாங்கன்னா அவங்க வந்து அதை நாடா அறிவிக்கலாமா. அதே மாதிரி நிலத்துல எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட கடல்ல போயிட்டு ஒரு கொடியை நட்டு அந்த இடத்த அவங்க நாடா அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சர்வதேச கடல் பரப்பு எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு நாட்டின் அதிகார வரம்பிற்கும் உட்பட்டது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல கடல்ல செயற்கையா ஒரு தீவினை உருவாக்கி அதை நாடா அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரியான வீடியோ பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.